தாய்வேடு ஏப்ரல் 2025. இனப்படுகொலையின் அரசியல். பகுதி 13. போர்க்குற்றமென்ற சதுரங்கம். எழுதியவர் தேனா ஞாலசீத்தி மீனிலங்கோ. வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. அறிமுக குறிப்புகள். இலங்கையில் இனப்படுகொலை நிகழ்ந்தது என்று அடிக்கடி சொல்லப்படுகிறது. ஆனால் போர்க்குற்றங்கள் நிகழ்ந்தன என்பதை அழுத்திச் சொல்ல பலர் விரும்புவதில்லை. ஏனெனில் போர்க்குற்றங்கள் என்று தொடங்கி அது இலங்கையின் 3 தசாப்த கால யுத்தத்தில் அனைத்து தரப்பினரின் போர்க்குற்றங்களையும் விசாரிக்க நேரும். அது சிலருக்கு உவப்பானதல்ல. இறுதிப் போரில் நிகழ்ந்த போர்க்குற்றங்கள் என்று சுருக்கினாலும் இரு தரப்பிலும் இழைக்கப்பட்ட போர்க்குற்றங்களையும் கவனத்தில் கொண்டாக வேண்டும். இது விடுதலை புலிகள் இழைத்ததாக சொல்லப்படுகின்ற குற்றங்களையும் அவதானத்திற்கு உட்படுத்தும். இதனாலேயே இனப்படுகொலை பற்றியே தமிழர் தரப்பினர் தொடர்ந்தும் பேச விரும்புகின்றனர். இலங்கையின் விடயத்தில் போர்க்குற்றங்களை நிறுவாமல் இனப்படுகொலையை நிறுவ முடியாது. இங்கு எழுகின்ற கேள்வி, போர்க்குற்றம் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோமா? போர்க்குற்றத்தின் தன்மை, அதன் வரலாற்று போக்கு, அதன் அரசியல் இயங்கியல் குறித்த புரிதல் எமக்குண்டா? இதை விடுத்து இனப்படுகொலைக்கு நீதி என்று கோஷமிடுவது காற்றில் கத்தி சுழற்றுவதற்கு ஒப்பானது. போர்க்குற்றம் என்ற சொல் ஒப்பீட்டளவில் அண்மையது. இது முதலில் 1872 ஆண்டு சுவிஸ் அரசியல்வாதியும் சட்ட வல்லுநருமான ஜொஹான் காஸ்பர் பிளன்சிலி எழுதிய புத்தகத்தில் பயன்படுத்தப்பட்டது. அவர் இந்த வார்த்தையை பிராங்கோ பிரஷ்யன் போரில் 1870 பிரெஞ்சு தரப்பில் ஒழுங்கற்றவர்களின் நடத்தையை குறிக்க பயன்படுத்தினார். போர்க்குற்றங்கள் குறித்த பிளன்சிலியின் வரையறை மிகவும் குறுகியதாக இருந்தது. அது ஆயுதப்படையினருக்கு எதிரான ஆயுதமேந்திய பொதுமக்களின் தாக்குதல்களுக்கு மட்டுமே வரையறுக்கப்பட்டது. இந்த நடவடிக்கைகளுக்கு இராணுவ நீதிமன்றங்களால் வழக்கு தொடரப்படலாம், குற்றவாளிகள் தூக்கிலிடப்படலாம் என்று அவர் வாதிட்டார். மற்ற சட்ட வல்லுநர்கள் விரைவில் இந்த வார்த்தையை வேறு சூழல்களில் பயன்படுத்த தொடங்கினர். ஆனால் சட்ட ரீதியாக போர்க்குற்றங்கள் என்றால் என்ன, அவற்றின் குற்றவாளிகள் எவ்வாறு பொறுப்பேற்க வேண்டும் என்பது குறித்த ஒருமித்த கருத்து அக்காலத்தில் இருக்கவில்லை. நவீன போர் சட்டங்களுக்கான சட்ட இராஜதந்திர அடித்தளங்களை நிறுவுவதற்கான முதற்படியாக இந்த சொல்லாடல் இருந்தது. இப்போது அவை பெரும்பாலும் சர்வதேச மனிதாபிமான சட்டம், இன்டர்நேஷனல் ஹியூமனிடேரியன் லோ என்ற பரந்த வார்த்தையின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளன. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலிருந்து உருவாக்கப்பட்ட போர் சட்டங்களை 8 அம்சங்கள் வகைப்படுத்துகின்றன. முதல் அம்சம், தேசிய இராணுவ நிறுவனங்களின் குறியீடுகளிலும் சர்வதேச ஒப்பந்தங்கள் மரபுகளிலும் சட்டங்களின் செயல்முறை. இரண்டாவது, போருக்கு செல்வதற்கான நியாயப்படுத்தல்கள் பற்றிய விளக்கங்கள். மூன்றாவது, போர்கள் தொடங்கிய பிறகு எவ்வாறு நடத்தப்படுகின்றன, குறிப்பாக அரசுகளதும் ஆயுதப்படைகளினதும் நடத்தையை கட்டுப்படுத்துவதில் உள்ள சிக்கல். நான்காவது, சட்டங்களையும் பழக்க வழக்கங்களையும் மீறுவதற்கு பொறுப்பானவர்களை அவர்களின் செயல்களுக்கு பொறுப்பேற்க வைப்பதற்கான வழிமுறை. ஐந்தாவது என்பது மேற்கண்ட அம்சங்களை கையாளும் விரிவான கோட்பாடுகள், சட்ட விளக்கம், சட்ட வரையறைகள். ஆறாவது, சட்டங்களுக்கும் போர்க்காலத்தின் போது போர்க்குணமிக்கவர்களின் நடத்தைக்கும் இடையிலான தொடர்ச்சியான இடைவெளி. ஏழாவது, போரின் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கும் சட்டத்துக்கும் இடையிலான உறவு. இறுதியாக, சில வகையான ஆயுத மோதல்களுக்கும் சம்பந்தப்பட்ட குழுக்களுக்கும் தனிநபர்களுக்கும் சட்டத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயன்பாடு பற்றிய பிரச்சினைகள். இந்த அம்சங்கள் அனைத்தும் ஆழமான வரலாற்று வேர்களை கொண்டுள்ளன. பண்டைய உலகம் முழுவதும் போர் என்பது போராளிகளுக்கும் போராளிகள் அல்லாதவர்களுக்கும் இடையே தீவிர மிருகத்தனத்தால் வகைப்படுத்தப்பட்டது. கொள்ளையடித்தல், அடிமைப்படுத்துதல், பாலியல் வன்கொடுமை, விலங்குகளை கொல்வது, நில வளங்களையும் உணவு கடைகளையும் அழிப்பது ஆகியவை பொதுவாக படுகொலைகளுடன் சேர்ந்து கொண்டன. இருப்பினும் உலகின் முக்கிய பண்டைய நாகரிகங்களும்
போரின் தொடக்கத்தையும் நடத்தையையும் கட்டுப்படுத்த முயற்சிகளை மேற்கொண்டன. பண்டைய எகிப்து, மொசபடோமியா, சீனா, இந்தியா, கிரேக்கம், ரோம் ஆகிய நாடுகளில் ஆட்சியாளர்கள் போருக்கு செல்வதற்கான தெய்வீக நியாயங்களை தேடினர். போர் என்று முடிவு செய்யப்பட்டவுடன் அது பொதுவாக தீவிர காட்டுமிராண்டித்தனத்துடன் நடத்தப்படும். நவீன காலத்தின் தொடக்கத்தில் 15 முதல் 18ஆம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதியில் பிரெஞ்சு, ஆங்கில மன்னர்கள் போர் செய்யாதவர்கள் மீதான அவர்களின் அக்கறை, சொத்து, கால்நடைகளை பாதுகாத்தல், சரணடையும் எதிரிகளின் உயிரை காப்பாற்றுவதற்கான அறிவுரை ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க வகையில் நவீனமான வீரர்களின் நடத்தையை ஒழுங்குபடுத்துவதற்காக தொடர்ச்சியான கட்டளைகளையும் குறியீடுகளையும் உருவாக்கினர். பண்டைய இடைக்கால உலகங்களில் அறிஞர்கள், தத்துவ ஞானிகள், இறையியலாளர்கள் போரை தொடங்குவது குறித்தும் நடத்துவது குறித்தும் ஏராளமான கருத்துக்களை உருவாக்கினர். பொதுவாக பண்டைய நாகரிகங்கள் முறைசாரா போர் சட்டங்களை உருவாக்கின. அவை எழுத்துப்பூர்வமாக குறியிடப்படவில்லை அல்லது ஒருவித நீதித்துறை கட்டமைப்பால் செயல்படுத்தப்படவில்லை. அவை எப்போது போருக்கு செல்ல வேண்டும், போராளிகள் என்ன வரம்புகளை கடைபிடிக்க வேண்டும் என்பவற்றை கருத்தில் கொண்டன. மத நம்பிக்கை அமைப்புகள் முதன்மையான உத்வேகமாக இருந்தன. ஆனால் மதச்சார்பற்ற நடைமுறை விஷயங்களில் அக்கறையும் தோன்றத் தொடங்கியுள்ளது. அதேபோல் பொதுவான மனித நேயம், ஒருவரின் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் வெளியே உள்ளவர்களுக்கும் இரக்கம் காட்டுவதன் கட்டாயம் பற்றிய கருத்துக்களும் தோன்றின. இருப்பினும் 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுகளில் தோன்றிய மனிதாபிமான கருத்துக்கள், அதாவது சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை நடத்துதல், போராளிகளுக்கும் போராளிகள் அல்லாதவர்களுக்கும் இடையிலான வேறுபாடு, போரின் துன்பத்தையும் அழிவையும் கட்டுப்படுத்துவதற்கான கட்டாயம், அதற்கு முந்தைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட முற்றிலும் இல்லாமல் இருந்தன. நவீன காலத்தில் போர்க்குற்றங்கள் குறித்த பார்வைகள். போர்க்குற்றங்கள் குறித்த தத்துவார்த்த வளர்ச்சிக்கு நவீன சகாப்தம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆரம்பகால நவீன ஐரோப்பாவில் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு சிந்தனை தொகுப்பின் பகுதியாக போர்க்குற்றங்கள் இருந்தன. இந்த காலகட்டம் மிகவும் வன்முறையான கிளர்ச்சிகள், போர்களின் மீதான விருப்புகளால் நிறைந்ததாக இருந்தது. பிந்தையது புரொட்டஸ்டன்ட் சீர்திருத்தத்தால் உருவாக்கப்பட்ட தீவிர மத வெறுப்புகளால் தூண்டப்பட்டது. முக்கியமாக ஸ்பானிஷ், இத்தாலியன், பிரெஞ்சு, டச் அறிஞர்கள், அவர்களில் சிலர் இராணுவ பின்னணியை கொண்டவர்கள் அடங்கிய ஒரு குறிப்பிடத்தக்க குழு போரின் சட்டங்கள் குறித்து மிகவும் விரிவான ஆய்வுக் கட்டுரைகளை உருவாக்கியது. போருக்கு செல்வதற்கும் அதை முடிந்தவரை மனிதாபிமானத்துடன் நடத்துவதற்கும் சரியான நியாயங்களை வலியுறுத்தியது. அவை போர் சட்டங்கள் பற்றிய தீவிரமான புதிய பார்வைகளை வழங்கவில்லை. ஆனால் பண்டைய கிரேக்கத்திலும் ரோமில் இடைக்காலத்திலும் கருத்துகளில் நீண்ட விரிவாக்கங்களை வழங்கின. இந்த எழுத்துகள் அவை வெளியிடப்பட்ட நேரத்தில் சிறிய நடைமுறை விளைவை கொண்டிருந்தன. ஆனால் போர் சட்டங்களை உருவாக்கிய நவீன சிற்பிகளுக்கு ஓர் அத்தியாவசிய ஆதாரமாக அவை இருந்தன என்றால் மிகையல்ல. ஆரம்பகால நவீன சகாப்தத்தில் பல தசாப்தங்களாக மிகவும் அழிவுகரமான போர்கள் நடைபெற்றன. உடனடி முக்கியத்துவமாக தனிப்பட்ட நாடுகள் தங்கள் ஆயுதப்படைகள் மீது அதிக கட்டுப்பாடுகளை விதிக்க இது வழிவகுத்தது. மேலும் குறைந்தபட்சம் தொழில்முறை தேசிய படைகளை உருவாக்க வழிவகுத்தது. ஐரோப்பிய சூழலில் 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியும் 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியும் மற்றொரு திருப்புமுனையை கண்டது. சில வரலாற்றாசிரியர்கள் பிரெஞ்சு புரட்சியின் போர்களையும் நெப்போலியன் போனபார்ட்டின் சகாப்தத்தினையும் தான் நவீன முழுமையான போர் பிறந்த காலம் என்று வாதிடுகின்றனர். அதாவது முழு சமூகங்களும் போருக்காக அணி திரட்டப்பட்ட ஒரு வகையான போர். அரசுகள் அதிக எண்ணிக்கையிலான வீரர்களை வரவழைத்து பொருளாதார உற்பத்தியை முன்னெப்போதுமில்லாத அளவுக்கு கட்டுப்பாட்டில் எடுத்தன. பொதுமக்களின் உற்பத்தி திறன்கள், குறிப்பாக தேசத்தின் மீதான அவர்களின் உணர்ச்சி பூர்வமான விசுவாசத்தின் சக்தி போர் முயற்சியை பராமரிப்பதை நோக்கி செலுத்தப்பட்டன. அதே நேரத்தில் போராளிக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான கோடுகள் 11ஆம் நூற்றாண்டின் மத போர்களுக்கு பிறகு காணப்படாத அளவிற்கு மங்கலாக்கப்பட்டன அல்லது அழிக்கப்பட்டன.
போரின் இந்த பரிணாம வளர்ச்சிக்கு அவசியமானவை தொழில்துறை புரட்சியின் உருமாற்ற விளைவுகள். இது ஆயுதங்களையும் அவற்றின் உற்பத்தியையும் மட்டுமல்ல, போக்குவரத்து, மருத்துவம், தகவல் தொடர்பு ஆகியவற்றையும் புரட்சிகரமாக்கியது. இந்த கண்ணோட்டத்தில் தேசியவாதமும் புதிய தொழில்நுட்பங்களின் அழிவுகரமான திறனும் 20ஆம் நூற்றாண்டின் உலகப் போர்களில் முழுமையாக உணரப்பட்டன. இருப்பினும் பிற வரலாற்றாசிரியர்கள் நவீன சகாப்தத்தின் ஆரம்பத்திலிருந்து 19ஆம் நூற்றாண்டு வரை ஐரோப்பாவில் நடைமுறையில் இருந்த போர் முறைகளில் மாற்றத்தை விட அதிக தொடர்ச்சியை கண்டுள்ளது என்று வாதிடுகிறார்கள். பண்டைய காலங்களிலிருந்து நவீன காலங்கள் வரை போர் நடத்தியை ஒழுங்குபடுத்தும் முயற்சிகள் போர்க்களத்தில் அது மிகவும் முக்கியமான இடங்களில் அவ்வப்போது பயனுள்ளதாக இருந்தன என்பதற்கான சான்றுகள் உள்ளன. ஆனால் சில வகையான ஆயுத மோதல்களினதும் போர் வீரர்களினதும் வகைகளுக்கு வரும்போது இது அவ்வாறு இல்லை. நவீன அளவீடுகளும் போர் சட்டங்களும் போராடும் தரப்பினர் சமமானவர்களாக கருதப்படும் மோதல்களில், அதாவது அந்தந்த ராச்சியங்கள் அல்லது அரசுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் சீருடை அணிந்த போராளிகளுக்கு இடையிலான மோதல்களில் பயன்படுத்த வடிவமைக்கப்பட்டன. உள்நாட்டு கிளர்ச்சிகள், அநியாய காரணங்களுக்காக தொடங்கப்பட்டதாக கருதப்படும் போர்கள், ஏகாதிபத்திய வெற்றி, காலனித்துவ போர்கள் போன்றவற்றை அவர்கள் வெளிப்படையாக விளக்கினர். இந்த முக்கியமான வேறுபாடு பண்டைய போருலகத்தை நிகழ்காலத்துடன் இணைக்கும் தொடர்ச்சியான வலுவான ஒற்றைக்கோடாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. எளிமையான சொற்களில் போர் சட்டங்கள் நாகரிகமடைதல், மத அல்லது இனமயமாக்கப்பட்ட சொற்களில் வரையறுக்கப்பட்டாலும் அது வெளியாட்களுக்கு பொருந்தாது என வாதிடப்பட்டன. எனவே நவீன போர் சட்டங்களை தனித்துவமான நவீனமானதாக ஆக்குவது எது? இந்த வினாவுக்கு 3 விடயங்கள் பதிலாக அமைந்தது. முதலாவது, எழுதப்பட்ட நடத்தை விதிகள் உலகின் சீருடை அணிந்த ஆயுதப்படைகளுக்கு தரநிலையாக மாறியது. இரண்டாவதாக, மீறல்களை வரையறுக்கவும் விசாரிக்கவும் வழக்கு தொடரவும் ஒரு சர்வதேச கட்டமைப்பை உருவாக்குவது பற்றிய அக்கறை. இந்த அமைப்பு ஒப்பந்தங்கள், மரபுகள், நிறுவனங்கள், சர்வதேச செஞ்சிலுவை சங்கம், ஐக்கிய நாடுகள் சபை, தற்காலிக சர்வதேச தீர்ப்பாயங்கள், ஒரு நிரந்தர சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. மூன்றாவது, போர்க்குற்றங்களையும் பிற அட்டூழியங்களையும் அம்பலப்படுத்துவதிலும் சட்ட நடவடிக்கைகளுக்கான ஆதாரங்களை சேகரிப்பதிலும் அரசு சாரா நிறுவனங்களினதும் பத்திரிகையாளர்களினதும் பங்கு. போர் நடத்துவதை ஒழுங்குபடுத்துவதற்கும் பொதுவாக மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் சட்ட கட்டமைப்புகளை நிலைநிறுத்தி மேம்படுத்துவதற்கும் பாடுபடுபவர்களை பழைய புதிய சவால்கள் எதிர்கொள்கின்றன. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு நியூரம்பர்க், டோக்கியோ சர்வதேச தீர்ப்பாயங்கள் அல்லது முன்னாள் யூகோஸ்லாவியாவிற்காக நிறுவப்பட்ட நீதிமன்றங்கள் போன்றன முன்னுதாரணங்கள். 2003இல் ஈராக்கில் அமெரிக்கா செய்தது போல தூண்டப்படாத போர்களை தொடங்குவதிலிருந்து அரசுகளை தடுக்கவில்லை என்று நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் உருவாக்கம் ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு ஆசியாவில் போர்க்குற்றங்களையும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களையும் தடுக்கவில்லை. சுருக்கமாக, தங்கள் சிறந்த நலன்களுக்காக தொடர்ந்து செயற்படும் நாடுகளின் இறையாண்மைக்கும் சர்வதேச சட்டத்துக்கும் இடையே ஒரு முறுகல் அடிப்படையிலேயே உள்ளது. போரின் உச்சத்தில் பெரும்பாலும் முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் வீரர்களிடையே இதே போன்ற பதற்றம் ஏற்படுகிறது. ஆயினும் கூட சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் போன்ற நிறுவனங்களின் பாதுகாவலர்களும் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்களை ஆவணப்படுத்தி அம்பலப்படுத்துபவர்களும் சட்டங்களும் அவற்றை செயல்படுத்த விருப்பமும் திறனும் இல்லாமல் இருக்கும் வரை அட்டூழியங்கள் முழுமையாக கட்டுப்படுத்தப்படாமல் தொடரும் என்றும் அவற்றை செய்தவர்கள் அடையாளம் காணப்படாமலும் தண்டிக்கப்படாமலும் போய் விடுவார்கள் என்றும் வாதிடுகின்றனர். அவ்வாதம் சரியானது என்பதை உலக நிகழ்வுகள் தொடர்ந்து உறுதிப்படுத்துகின்றன. 2ஆம் உலகப் போருக்கு பிந்திய ஐரோப்பா, ஆசியா, முன்னாள் யூகோஸ்லாவியா, ருவாண்டா, பல ஆப்பிரிக்க நாடுகளில் அனைத்து வெற்றிகரமான சர்வதேச வழக்கு விசாரணைகளுக்கும் அரசுகள் ஒத்துழைக்க விருப்பம் தெரிவிப்பதே அடிப்படை தேவையாக இருந்து வருகிறது.
இந்த நிலை இல்லாத போது வழக்கு விசாரணைகள் சாத்தியமற்றது அல்ல என்றாலும் மிகவும் கடினமானவை. மேலும் சர்வதேச சட்டத்தின் வளர்ச்சி புதிய வகையான ஆயுதப்படைகளின் வளர்ச்சியில் பின்தங்கியுள்ளது. குறிப்பாக அல் கொய்தா, ISIL போன்ற நாடு கடந்த குழுக்கள் அல்லது தனியார் இராணுவ நிறுவனங்கள், பிரைவேட் மிலிட்டரி கம்பெனிஸ், புதிய தொழில்நுட்பங்கள், குறிப்பாக ஆளில்லா வாகனங்கள், ட்ரோன்கள், இணையவழி, சைபர் ஸ்பேஸ், ஆயுதமயமாக்கல் என்பனவும் முக்கியமானவை. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு காலனித்துவ நீக்கம், ஐநா உருவாக்கம், சர்வதேச மனித உரிமைகள் சட்டத்தின் வளர்ச்சி போன்றன இருந்த போதிலும் போர் சட்டங்களின் பயன்பாடு மிகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவே தொடர்கிறது. சர்வதேச போர் சட்டங்கள் குறித்த கருத்துக்களில் பெரும்பாலானவை குறிப்பாக 1990களில் உருவாக்கப்பட்டவை. இவற்றுக்கு ஒரு அரசியல் பின்புலம் உண்டு. கெடுபிடி போரின் முடிவின் பின்னரான நிகழ்வுகளின் அரசியல் அரங்கை மையமாக கொண்டவையாக அவை உள்ளன. குறிப்பாக முன்னாள் யூகோஸ்லாவியாவில் நடந்த போர்களையும் ருவாண்டாவில் நடந்த இனப்படுகொலையையும் தொடர்ந்து 1990களில் சர்வதேச குற்றவியல் சட்டத்தின் வளர்ச்சி துரிதப்படுத்தப்பட்டது. இது 1998இல் முதல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை உருவாக்குவதில் உச்சக்கட்டத்தை அடைந்தது. ஆனாலும் அதை தொடர்ந்த கால் நூற்றாண்டு காலம் ஒரு சோதனை காலமாகவே உள்ளது. பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் ஏற்படுத்திய சிக்கல்கள். 11 செப்டம்பர் 2001 அன்று அல் கொய்தா உரிமை கோரிய இரட்டை கோபுரங்கள் மீதான தாக்குதலில் 2800 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கான அமெரிக்க அரசாங்கத்தின் பதில் இரு வழிப்பட்டதாக இருந்தது. ஒன்று, உள்நாட்டில் புதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை நிறுவுதல். மற்றையது, வெளிநாடுகளில் பயங்கரவாதத்துக்கு எதிரான உலகளாவிய போரை நடத்துதல். ஆப்கானிஸ்தான், ஈராக் மீது படையெடுத்து அந்தந்த அரசாங்கங்களை கவிழ்த்த பிறகு சந்தேகிக்கப்படும் அல் கொய்தா பயங்கரவாதிகளை தடுத்து வைத்து விசாரிக்க அமெரிக்கா ஓர் உலகளாவிய திட்டத்தை நிறுவியது. குற்றம் சாட்டப்பட்ட பயங்கரவாதிகளை விசாரிக்க இராணுவ ஆணையங்கள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டன. மேலும் கைதிகளிடமிருந்து தகவல்களை பெறுவதற்காக அமெரிக்க தடுப்பு மையங்களில் மேம்படுத்தப்பட்ட விசாரணை என்ற சித்திரவதைக்கான ஒரு அழகிய கதையாடல் பயன்படுத்தப்பட்டது. பயங்கரவாதம் நிச்சயமாக செப்டம்பர் 11, 2001 அன்று புதிதாக பிறக்கவில்லை. 1968க்கும் 1999க்கும் இடையில் 14,000க்கும் மேற்பட்ட சர்வதேச பயங்கரவாத செயல்கள் நடத்தப்பட்டு 10,000க்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்டவர்களின் உயிரை பறித்ததாக அமெரிக்க புலனாய்வுத் துறையின் குற்றப்புள்ளி விவரங்கள் வெளிப்படுத்துகின்றன. பயங்கரவாதம் 1949 முதல் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை மீறுவதாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் 9/11 தாக்குதல்கள், யூகோஸ்லாவிய ருவாண்டா தீர்ப்பாய முடிவுகள், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஆகியவற்றின் சட்டங்களால் வரையறுக்கப்பட்டுள்ளபடி குறைந்தபட்சம் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களாக தகுதி பெறுவதாக வாதிடப்பட்டது. இருப்பினும் இந்த மோதலில் சர்வதேச சட்டத்தை மீறுவது ஒரு தலைப்பட்சமானது அல்ல. ஏனெனில் பயங்கரவாதிகள் என்று கூறப்படுபவர்களுக்கு எதிராக சித்திரவதையை பயன்படுத்துவதில் அமெரிக்க விசாரணை திட்டத்தின் அமைப்பாளர்கள் போர்க்குற்றங்களை செய்தனர். ஆரம்ப ஆத்திரமூட்டல் 9/11 தாக்குதல்கள், அமெரிக்காவின் பதில் கைதிகளை சித்திரவதை செய்தல், இரண்டும் சர்வதேச வழக்கமான சட்டத்தை மீறுவதாகும். 21ஆம் நூற்றாண்டில் எதிர்காலத்தில் போர் சட்டத்தை கடைபிடிப்பதற்கு இவை இரண்டும் நல்ல அறிகுறியாக இல்லை. 1949ஆம் ஆண்டின் 4வது ஜெனீவா மாநாட்டின் பிரிவு 33 பொதுமக்களுக்கு எதிரான பயங்கரவாத செயல்களை வெளிப்படையாக தடை செய்கிறது. இது எதிரிக்கும் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசத்தில் உள்ள படைகளுக்கு பொருந்தும். சரஜேவோ முற்றுகையின் போது செப்டம்பர் 1992 முதல் ஆகஸ்ட் 1996 வரை பொஸ்னிய செர்பிய ஜெனரலும் தளபதியுமான ஸ்டானிஸ்லாவ் காலிச்சின் வழக்கில் பயங்கரவாத செயல்களை போர்க்குற்றங்களாக குற்றம் சாட்டும் பிரச்சினை முதன்முறையாக எழுந்தது.
2000ஆம் ஆண்டுகளின் முற்பகுதியில் யூகோஸ்லாவியாவிற்கான குற்றவியல் தீர்ப்பாயத்தின் முன் அவர் மீது நடத்திய விசாரணையில் பொஸ்னியா குடியிருப்பாளர்கள் மீது துப்பாக்கிச்சூடு ஷெல் தாக்குதல்களில் ஈடுபட்டதற்காக பயங்கரவாதம் குறித்தும் பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்பாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. தீர்ப்பாயத்தின் தீர்ப்பின்படி இந்த செயல்கள் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை மீறியுள்ளன. எனவே பிரதிவாதிக்கு எதிராக போர்க்குற்றமாக குற்றம் சாட்டப்படலாம். பயங்கரவாத குற்றத்தை ஒரு போர்க்குற்றமாக நிரூபிக்க பொதுமக்கள் மத்தியில் பயங்கரவாதத்தை பரப்புவதை முதன்மை நோக்கமாக கொண்டு நடத்தப்பட்ட தாக்குதல் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று தீர்ப்பாயம் கோரியது. இந்த நோக்கம் சரஜேவோ முற்றுகைக்கு காரணமாக அமைந்தது என்றும் கலிச் தனது துருப்புக்களின் மீது போதுமான கட்டளையையும் கட்டுப்பாட்டையும் பயன்படுத்தியிருந்தார் என்றும் ஏற்று பெரும்பாலான நீதிபதிகள் அவரை பயங்கரவாத குற்றவாளியாக கண்டறிந்தனர். அவர் போர் சட்டத்தை மீறுவதாகவும் கண்டறிந்தனர். அதே நேரத்தில் அவரது நடவடிக்கைகள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களின் வரையறையையும் பூர்த்தி செய்தன என்பதை குறிப்பிட்டனர். எனவே பயங்கரவாதத்தை பரப்பும் நோக்கத்துடன் பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள், போர்க்குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் ஆகிய இரண்டும் என்ற கருத்துக்கு ஸ்டானிஸ்லாவ் கலிச்சின் வழக்கு முன்னுதாரணமாக உள்ளது. 9/11 தாக்குதல்கள் ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈராக் மீதான அமெரிக்க படையெடுப்புகளுக்கு பிறகு உருவான விசாரணை திட்டம் போர் சட்ட மீறல்களால் நிரம்பியிருந்தது. செப்டம்பர் 11 தாக்குதல்களை அடிப்படையாக கொண்டு செப்டம்பர் 14, 2001 அன்று ஜனாதிபதி ஜார்ஜ் டபிள்யூ புஷ் தேசிய அவசர நிலையை அறிவித்ததன் மூலம் அமெரிக்க விசாரணை திட்டம் தொடங்கியது. 3 நாட்களுக்கு பிறகு குறிப்பிட்ட அங்கீகாரத்தை பெற வேண்டிய அவசியமின்றி CIA இரகசிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனுமதிக்கும் ஒரு உத்தரவை அவர் பிறப்பித்தார். மேலும் இந்த உத்தரவு CIA-யின் அசாதாரண கடத்தல் திட்டத்தை விரிவுபடுத்தியது. இது சித்திரவதை தொடர்பான ஐநா மாநாட்டை மீறும் ஒரு கொள்கையாகும். இதன்படி புஷ் நிர்வாகத்தின் முதல் சித்திரவதை தொடர்பான போர்க்குற்றம் 9/11க்கு பிறகு 6 நாட்களுக்குள் செய்யப்பட்டது. நவம்பர் 13, 2001 அன்று இரண்டாவது உத்தரவை உருவாக்கிய புஷ் தேசிய அவசர நிலையை நியாயப்படுத்தினார். தேசிய பாதுகாப்பு நோக்கங்களுக்காக ஒரு அசாதாரண அவசர நிலை நிலவுகிறது என்றும் இந்த அவசர நிலை அவசரமானதும் கட்டாயமானதுமான அரசாங்க நலனை கொண்டுள்ளது என்றும் அவசர நிலையை பூர்த்தி செய்ய இந்த உத்தரவை வெளியிடுவது அவசியம் என்றும் நான் தீர்மானித்துள்ளேன் என்று புஷ் அறிவித்தார். பயங்கரவாத சந்தேக நபர்களை தடுத்து வைத்து போர்க்குற்றங்களுக்காக இராணுவ தீர்ப்பாயங்களில் வழக்கு தொடர வேண்டியதன் அவசியத்தை புஷ் வலியுறுத்தினார். அதேவேளை கைதிகளுக்கு நீதிமன்ற விசாரணைக்கோ அல்லது குற்றவாளி என ஒருமித்த தீர்ப்பிற்கோ உரிமை இருக்காது. மேல்முறையீட்டு மறு ஆய்வு புஷ்ஷுக்கோ அல்லது அவர் நியமித்தால் பாதுகாப்பு செயலாளர் டொனால்ட் ரம்ஸ்ஃபீல்டுக்கு மட்டுமே உண்டு. கைதிகளின் விசாரணைகள் மீது பிரத்யேக அதிகார வரம்பை கொண்ட இந்த இராணுவ தீர்ப்பாயங்களை இந்த உத்தரவு வழிநடத்தியது. கைதிகளுக்கு அமெரிக்க, வெளிநாட்டு அல்லது சர்வதேச நீதிமன்றங்களை அணுக எந்த சட்டப்பூர்வ உதவியும் இருக்காது என்பது தெளிவுபடுத்தப்பட்டது. நவம்பர் 13, 2001 அன்று புஷ் பிறப்பித்த உத்தரவு அல் கொய்தா உறுப்பினர்களுக்கும் அவர்களது கூட்டமைப்பாளர்களுக்கும் பொருந்தக்கூடிய சிறப்பு விதிகளை உருவாக்குவதற்கான களத்தை அமைத்தது. அவர்கள் அமெரிக்க அரசியல் அமைப்பு அல்லது சர்வதேச சட்ட பாதுகாப்புகளை அனுபவிக்க மாட்டார்கள். மேலும் இராணுவ தீர்ப்பாயங்களை தவிர வேறு நீதித்துறை இடங்களில் அவர்களை விசாரிக்க முடியாது. ஆப்கானிஸ்தானில் தலிபானையும் அல் கொய்தாவையும் சேர்ந்த உறுப்பினர்கள் அமெரிக்க இராணுவ படைகளின் கைகளில் சிக்கிக் கொண்டிருந்த நேரத்தில் புஷ் தனது உத்தரவை பிறப்பித்தார். பிடிபட்டவுடன் கைதிகள் ஜெனீவா உடன்படிக்கைகளுக்கு சர்வதேச மனிதாபிமான சட்டம் இணங்க சட்ட பாதுகாப்பை பெற்றனர். இது அமெரிக்க நிர்வாகத்தில் உள்ள உயர் அதிகாரிகளை கோபமடைய வைத்தது. அவர்கள் ஆப்கானிஸ்தானில் பிடிபட்ட தலிபான் அல் கொய்தா போராளிகளுக்கு சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் பாதுகாப்புகளை நீட்டிப்பதை எதிர்த்தனர்.
இந்த நிகழ்வுகள் 2002ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் அமெரிக்க சித்திரவதையின் பரிணாமத்துக்கு முக்கியமான தொடர்ச்சியான குறிப்புகளுக்கு மேடையை தயார் செய்தன. ஜெனீவா உடன்படிக்கைகளின் பொருந்தக்கூடிய தன்மையை கேள்விக்குட்படுத்திய அமெரிக்க ஆப்கானிஸ்தான் போரின் போது தலிபான் ஒரு அரசாங்கம் அல்ல, ஆப்கானிஸ்தான் ஒரு செயற்படும் நாடு அல்ல என்பதால் ஜெனீவா சட்ட பாதுகாப்புகள் இக்கைதிகளுக்கு பொருந்தாது என்று வாதிட்டது. ஜெனீவா சட்டத்தின் கீழ் அல் கொய்தா தலிபான் கைதிகள் போர்க்கைதி அந்தஸ்தை பெற உரிமை இல்லை என்று அமெரிக்கா சொல்லியது. ஆப்கானிஸ்தான் ஒரு தோல்வியுற்ற நாடு என்றும், எனவே அது ஜெனீவா உடன்படிக்கையின் சட்ட பாதுகாப்புகளுக்கு வெளியே உள்ளது என்றும் அமெரிக்கா வாதிட்டது. பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்பது ஜெனீவா உடன்படிக்கையை வரைந்தவர்களால் எதிர்பார்க்கப்படாத ஒரு புதிய வகை போர் என்று வலியுறுத்தி, பிடிக்கப்பட்ட பயங்கரவாதிகளை நோக்கிய நமது நடவடிக்கைகளில் ஒரு புதிய அணுகுமுறை அவசியம் என்று அமெரிக்கா வலியுறுத்தியது. இந்த புதிய வகையான போரில் அமெரிக்கர்கள் மீதான கொலைகார தாக்குதல்களை தடுக்க பிடிக்கப்பட்ட பயங்கரவாதிகளிடமிருந்து தகவல்களை பெறும் திறன் அவசியம். எனவே அவர்கள் மீதான சித்திரவதைகள் குற்றங்கள் அல்ல என்று வாதிட்டது. இதனால் 9/11க்கு பிறகு சர்வதேச சட்டத்தின் ஒரு புதிய முன்னுதாரணம் வெளிப்பட்டது. இது எதிரி கைதிகளை விசாரிப்பதில் ஜெனீவா உடன்படிக்கையின் வழிபட்ட சர்வதேச மனிதாபிமான சட்டங்களின் கடுமையான வரம்புகளை காலாவதியாக்குகிறது. அமெரிக்கா பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் ஒரு புதிய முன்னுதாரணத்தை உருவாக்குகிறது. இந்த புதிய முன்னுதாரணத்துக்கு போர் சட்டத்தில் புதிய சிந்தனை தேவை என்பதை அமெரிக்கா அங்கீகரிக்கிறது. அந்த புதிய சிந்தனை என்பது ஜெனீவா உடன்படிக்கைக்குட்பட்ட கைதிகளுக்கான சட்ட பாதுகாப்புகளை அல் கொய்தா தலிபான் கைதிகளுக்கு பயன்படுத்துவதை நிறுத்தி வைப்பதாகும் என்று புஷ் கூறினார். இந்த கைதிகளை போர்க்கைதிகள் என்ற அந்தஸ்தை மறுப்பதற்கான பல காரணங்களை புஷ் அடையாளம் கண்டார். முதலாவது, அல் கொய்தா ஜெனீவா சட்டவரைகளின்படி ஒரு அரங்காடி அல்ல, எனவே ஜெனீவா சட்டமானது செல்லாது. இரண்டாவது, நடப்பது சர்வதேச தன்மை கொண்ட ஆயுத மோதல் அல்ல, ஆக பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கை. கைதிகளை போர்க்கைதிகளாக கருத மறுத்த புஷ்ஷின் மூன்றாவது காரணம் மிகவும் அச்சுறுத்தும் உணர்வை தூண்டியது. தலிபான் கைதிகள் சட்டவிரோத போராளிகள், எனவே ஜெனீவாவின் உடன்படிக்கையின் கீழ் போர்க்கைதிகளாக தகுதி பெறுவதில்லை என்று அவர் எழுதினார். சட்டவிரோத அல்லது எதிரி போராளிகள் என்ற சொல் சர்வதேச சட்டத்தில் அங்கீகரிக்கப்படவில்லை. ஜெனீவா உடன்படிக்கைகளின் உருவாக்குநர்களும் அவற்றை விளக்கும் அறிஞர்களின் சமூகமும் ஒரு கைதியை சட்டவிரோத போராளியாக நியமிப்பதை ஏற்கவில்லை. ஏனெனில் அவர்கள் அனைத்து கைதிகளும் சட்ட வரையறைகளுக்கு உட்பட்டவர்கள் என்றே சொல்கிறார்கள். புஷ்ஷின் கோட்பாட்டின்படி ஒரு சந்தேக நபரை எதிரி போராளியாக எளிமையாக அடையாளம் காண்பதன் மூலம் அந்த நபர் வழக்கமான சட்ட பாதுகாப்பிலிருந்து நீக்கப்படுகிறார். அமெரிக்க கூட்டாட்சி நீதிமன்றங்களை அணுகக் கோரிய கைதிகளால் தொடுக்கப்பட்ட கூட்டாட்சி வழக்குகளில் எதிரி போராளிகளுக்கு சாதாரண சட்ட உரிமைகளை மறுக்க தளபதி புஷ்ஷுக்கு அதிகாரம் இருப்பதாக அரசாங்கம் வாதிட்டது. பயங்கரவாத தாக்குதலில் இருந்து நாட்டை பாதுகாப்பதில் ஜனாதிபதியின் முடிவுகளை அரசாங்கத்தின் எந்த பிரிவும் மறுபரிசீலனை செய்ய முடியாது என்பதே அமெரிக்க அரசாங்கத்தின் நிலைப்பாடு. பயங்கரவாதத்தின் வளர்ந்து வரும் நிகழ்வுகள் உலகளாவிய சமூகத்தின் நல்வாழ்வை மட்டுமல்ல, அது சார்ந்துள்ள சர்வதேச சட்ட ஒழுங்கையும் அச்சுறுத்துகின்றன. ஒரு முக்கிய இராணுவ தேவையின் பெயரில் பயங்கரவாத தாக்குதல்களுக்கு ஜனநாயக சமூகங்களின் மிதமிஞ்சிய பதில்கள் பயங்கரவாதத்தை விட போர் சட்டத்துக்கு கடுமையான ஆபத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை வரலாறு வெளிப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் இந்த வாதங்களை தங்கள் நாடுகளில் பயங்கரவாதத்துக்கு எதிரான போரை நடாத்தும் நாடுகளும் பயன்படுத்தின. இலங்கையும் இதற்கு விலக்கல்ல. தொடரும் குறிப்புகள். வரலாற்றுக்கு முந்தைய காலங்களிலிருந்து ஆயுதப்படைகளின் அமைப்பும் போர் தொழில்நுட்பங்களும் தொடர்ந்து சீரற்ற முறையில் வளர்ச்சியடைந்து வருகின்றன.
பண்டைய உலகம் முதல் சமகாலம் வரை போரை நடத்துவதை ஒழுங்குபடுத்தும் முயற்சிகள் நிறுவன தொழில்நுட்ப மாற்றங்களில் பின்தங்கியுள்ளன. 21ஆம் நூற்றாண்டில் 3 முன்னேற்றங்கள் போர் சட்டங்களை உருவாக்குவதற்கும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் ஆதரவாளர்களுக்கு சில வழிகளில் முன்னோடியில்லாத சவால்களை வழங்கியுள்ளன. அவை ஆழமான வரலாற்று வேர்களை கொண்டிருந்தாலும் அவை மிக சமீபத்திய ஆண்டுகளில் மட்டுமே விரைவான பரிணாம வளர்ச்சிக்கு உட்பட்டுள்ளன. ஒன்று, 1990களில் இருந்து தனியார் இராணுவ நிறுவனங்களின் தனியார் பாதுகாப்பு நிறுவனங்கள் என்று கவர்ச்சிகரமான சொல்லாடலால் அழைக்கப்படுகின்றன பெருக்கம் போரை நடத்துவதற்கான ஒரு புதிய நிறுவன அடிப்படையுடன் கூலிப்படையின் ஆயிரக்கணக்கான பழமையான பாரம்பரியத்தை மாற்றியமைத்த ஒரு வளர்ச்சி. இரண்டாவது, கண்காணிப்புக்கும் போர் ஆயுதங்களாகவும் பயன்படுத்துவதற்கு ஆளில்லாத பறக்கும் நீர்மூழ்கி வாகனங்களின் பயன்பாடு அதிகரித்து வருவது. இறுதியாக, நிச்சயமாக மிக சமீபத்தியதும் எதிர்பாராததுமான நிகழ்வு சைபர் ஆயுதங்களும் சைபர் போருமாகும். கூலிப்படையினர் என்பவர்கள் தனிப்பட்ட ஆட்சியாளர்கள், அரசுகள் அல்லது தனியார் நிறுவனங்கள் போன்றவற்றிற்காக போராடுவதற்காக பணியமர்த்தப்பட்ட வீரர்கள். அவர்கள் குடிமக்கள் அல்லது குடிமக்களாக சேராதவர்கள். கூலிப்படை வீரர்களின் பயன்பாடு பாரம்பரிய பழங்காலத்தை சேர்ந்தது. அது இடைக்கால, மறுமலர்ச்சி கால, ஆரம்பகால நவீன ஐரோப்பாவில் போரின் ஒரு முக்கிய அம்சமாக மாறியது. 19ஆம் நூற்றாண்டில் அரசுகள் படைபலத்தை பயன்படுத்துவதை ஏகபோகமாக கொண்டிருக்க தொடங்கியதால் கூலிப்படையினர் ஆயுத மோதல்களிலிருந்து கிட்டத்தட்ட மறைந்துவிட்டனர். அவற்றில் 1815இல் நெப்போலியனின் இறுதி தோல்விக்கும் 1914இல் முதலாம் உலகப் போர் வெடித்ததற்கும் இடையிலான காலகட்டத்தில் ஒப்பீட்டளவில் குறைவாகவே இருந்தன. 19ஆம் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் காலனித்துவ போர்கள் அல்லது 2ஆம் உலகப் போருக்கு பிந்திய காலனித்துவ நீக்கப் போர்களின் முக்கிய அம்சமும் அவையல்ல. 1960களிலும் 1980களிலும் குறிப்பாக ஆப்பிரிக்காவில் புதிதாக சுதந்திரம் பெற்ற நாடுகள் ஒன்றுக்கொன்று சண்டையிட்டதால் அல்லது உள்கிளர்ச்சிகளை எதிர்கொண்டதால் அவற்றின் பயன்பாடு அதிகரித்தது. ஒரு சில தனிப்பட்ட கூலிப்படையினர் தங்கள் சுரண்டல்களுக்காக ஒருவித சிறிதளவிலான பிரபல அந்தஸ்தை பெற்றனர். சமகாலத்தில் தனியார் இராணுவம் என்பது பன்னாட்டு நிறுவனங்களாகும். அவை அரசாங்கங்கள், சர்வதேச அமைப்புகள், தனியார் நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்து பல்வேறு பாதுகாப்பு சேவைகளை வழங்குகின்றன. இந்த சேவைகள் பெரும்பாலும் பயிற்சி, தளவாட ஆதரவு, பணியாளர்கள், சொத்துக்களின் பாதுகாப்பு போன்றவற்றையும் ஆயுத மோதல்களில் பல்வேறு நிலைகளில் ஈடுபடுதலையும் உள்ளடக்கியது. இதில் அரச இராணுவ சேவைகளில் இருந்து, குறிப்பாக கிளர்ச்சி எதிர்ப்பு போன்ற சிறப்பு படை பிரிவுகளில் இருந்து ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட பணியாளர்கள் உள்ளனர். இப்போது நூற்றுக்கணக்கான இவ்வகைப்பட்ட நிறுவனங்கள் உலகின் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பகுதியிலும் செயல்பட்டு வருகின்றன. இத்தொழில் துறையின் சந்தை அளவு 2021இல் கிட்டத்தட்ட 250 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக மதிப்பிடப்பட்டது. இன்று இது 500 பில்லியனாக வளர்ந்து வருகிறது. பொதுவாக ஆயுத மோதல் அல்லது ஆக்கிரமிப்பின் போக்கில் செல்வாக்கு செலுத்த விரும்பும், ஆனால் தங்கள் சொந்த தேசிய படைகளை ஈடுபடுத்த விரும்பாத அரசுகளின் பிரதிநிதிகளாக இவை பயன்படுத்தப்படுகின்றன. இந்த நிலைமை கெடுபிடி போரின் போது அமைக்கப்பட்ட ஒரு வடிவத்தின் தொடர்ச்சியாகும். அதாவது அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற பெரிய வல்லரசுகளின் உளவுத்துறை சேவைகளுக்கும் கூலிப்படையினருக்கும் இடையிலான தொடர்புகள் இதன் மையமாகும். கெடுபிடி போருக்கு பிந்திய உலகில் தேசிய அரசாங்கங்களுக்கும் தனியார் இராணுவ நிர்வாகங்களுக்கும் இடையிலான உறவு மிகவும் தெளிவாக உள்ளது. மேலும் நேரில் கண்ட சாட்சிகள், ஐநா புலனாய்வாளர்கள், அரசு சாரா நிறுவனங்கள், செய்தியாளர்கள், வெளிநாட்டு அரசாங்க ஆதாரங்கள் போன்றன தனியார் இராணுவ நிர்வாகங்களின் பணியாளர்கள் பல போர்க்குற்றங்களிலும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களிலும் ஈடுபடுத்தியுள்ளதாக கூறுகின்றன. 1990களில் செயல்பட்ட முக்கியமான தென்னாப்பிரிக்க நிறுவனமான எக்ஸிகியூட்டிவ் அவுட்கம்ஸ் அங்கோலா உள்நாட்டுப் போரில்
1975 2002 ஆளும் அங்கோலா விடுதலைக்கான மக்கள் இயக்க கட்சியால் மூவிமெண்டோ பாப்புலர் டி லிபர்டசாப் டி அங்கோலா MPLA பணியமர்த்தப்பட்டது. கிளர்ச்சி படைகளுக்கு யூனியோ நேஷனல் பெலா இண்டிபெண்டன்சியா டோஸ்டர் டி அங்கோலா யூனிட்டா எதிரான போரில் வீரர்களுக்கும் விமானிகளுக்கும் பயிற்சி அளிக்க அழைக்கப்பட்டது. 1990களின் முற்பகுதியிலும் நடுப்பகுதியிலும் எக்ஸிகியூட்டிவ் அவுட்கம்ஸ் போரில் ஈடுபட்ட காலத்தில் பொதுமக்கள் இறப்பு எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்தது. மேலும் மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்புகளும் ஐநாவும் எக்ஸிகியூட்டிவ் அவுட்கம்ஸ் பணியாளர்கள் பொதுமக்கள் மீதான தாக்குதல்களில் பங்கேற்றதாகவும் போர்க்குற்றங்களை செய்ததாகவும் குற்றம் சாட்டின. ஏனைய முக்கியமான தனியார் இராணுவ நிர்வாகங்களில் பெரும்பாலானவை அமெரிக்காவிலும் ரஷ்ய கூட்டமைப்பிலும் தோன்றியவை. முன்னாள் அமெரிக்க இராணுவ அதிகாரிகளால் 1987ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட அமெரிக்க நிறுவனமான மிலிட்டரி ப்ரொஃபஷனல் ரிசோர்சஸ் இன்கார்பரேட்டட் MPRI அமெரிக்க அரசாங்கத்துடன் விரிவாக ஒப்பந்தம் செய்துள்ளது. குரோேஷிய அரசாங்கம் சேர்பியாவுடனான போரில் 1991-95 குரோேஷிய படைகளுக்கு பயிற்சியையும் தளவாட ஆதரவையும் வழங்க MPRI-ஐ அமெரிக்கா பணியமர்த்தியது. அங்கோலாவில் எக்ஸிகியூட்டிவ் அவுட்கம்ஸை போலவே 1995 சேர்பிய படைகளுக்கு எதிரான குரோேஷிய வெற்றியில் MPRI ஆதரவு ஒரு முக்கிய காரணியாக தெரிகிறது. மேலும் எக்ஸிகியூட்டிவ் அவுட்கம்ஸை போலவே MPRI பணியாளர்கள் முக்கிய குரோேஷிய இராணுவ நடவடிக்கையில் ஆபரேஷன் ஸ்டோம் நேரடியாக ஈடுபட்டதற்கான சான்றுகள் உள்ளன. மேலும் முழு மோதலிலும் இன அழிப்புக்கான செயல்முறையில் மறைமுகமாகவேனும் உடந்தையாக இருந்திருக்கலாம். 1990களிலிருந்து இந்நிறுவனங்களின் பெருக்கம் சர்வதேச குற்றவியல் சட்டத்தை வளர்ப்பதில் ஆர்வமுள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கும் பிற தரப்பினருக்கும் புதிய சவால்களை முன்வைத்துள்ளது. கூலிப்படையினரை வரையறுத்து சட்டவிரோதமாக்கும் மரபுகள் 2000 ஆண்டுகளில் உருவானது போல் தனியார் இராணுவ நிறுவனங்களை கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை. உண்மையில் இராணுவம் அல்லாத பணியாளர்களின் போர்க்குற்றங்கள் அல்லது மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்களை செய்ததாக நிறுவ முடிந்தாலும் முக்கிய பிரச்சினை என்னவென்றால் வழக்கு தொடுப்பது மிகவும் கடினம், பொதுவாக நடைமுறையில் சாத்தியமற்றது. இந்நிறுவனங்கள் பெரும்பாலும் தங்கள் ஒப்பந்தங்களில் பாதுகாப்பு, விலக்களித்தல் ஆகிய பிரிவுகளை இணைக்கின்றன. இந்நிறுவனங்களின் சார்பாக அரசுகள் தலையிடலாம். மேலும் அவற்றின் செயல்பாடுகளை சுற்றி அதிக ரகசியம் உள்ளது. சில நிறுவனங்களின் உரிமையை கண்டுபிடிப்பது கடினமாக இருக்கலாம். இது விசாரணைகளையும் வழக்குகளையும் மேலும் சிக்கலாக்குகிறது. சர்வதேச சட்டத்துக்கு உட்பட்ட சர்வதேச விசாரணைகள் எதை சாதித்தன என்ற கேள்வி முக்கியமானது. அதை அடுத்த கட்டுரையில் பார்க்கலாம். நன்றி.